எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சுடரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வந்து வச்சுட்டாங்க. அப்பன்னு பார்த்து வந்து எழில் வந்து எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராமையா சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து அந்த அதிகாரி வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது நிச்சயம் வந்து சுடர் வந்து அன்பா பாசமாக வந்து சொன்னாங்களே, எல்லாருக்கும் வந்து இப்படியெல்லாம் தோணாது. அப்போனா உண்மையிலேயே வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா? எல்லா சைடும் வந்து விசாரித்து பார்த்தா தான் உண்மையெல்லாம் வெளில வரும்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிகாரி அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார். அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிள் வந்து கூப்பிட்றாங்க. போய் சுடரை வந்து கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது, உன் பேர் என்ன, என்ன பேர், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிவிடு, திருப்பி பிரச்சனையில் வந்து மாட்டிக்காத. என் பேர் சுடர் சார். ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லோரும் தமிழ் தமிழுங்கிறாங்க. எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு சார். நான் ஊரை விட்டு வெளில போகலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் என் மாமா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். என் சர்டிஃபிகேட்டில் அது மாதிரி பண்ணிட்டார் சார். சரி எப்படி இருந்தாலும் தப்பிச்சு போகணுன்னு நினச்சி வெளில வந்தா இங்கே வந்து வேலைக்கு தேடுறதுக்கு என்கிட்ட கையில் வந்து காசும் இல்லை. ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். அதுவும் என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தங்கியிருந்தேன். அங்கே இருக்கிற வார்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் தெரியாமல் தங்கியிருந்தேன் சார். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஆனால் தமிழுங்கிற ஒரு பொண்ணு சர்டிஃபிகேட் வந்து எனக்கு கொடுத்துருந்தா சார். அதை பயன்படுத்தி நான் வந்து வேலை வந்து சேர்ந்தேன் சார். அதுதான் சார் நான் பண்ண தப்பு. நீ இதுதான் சொல்கிறது உண்மை, நான் எப்படி நம்புவேன்? உன் சொந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு ஊர் பேர் சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் எதுவும் வேணுமேம்மா அப்படின்னு சொன்னேன்னே, நான் இப்போ ஒரு ஏஜென்சி மூலயமா வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் சார். என்னோடய சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் எல்லாம் அவர்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏஜென்சி ஃபோன் நம்பர் சொல்லணுன்னே அப்படியே வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அதிகாரி ஃபோன் நம்பர் சொன்னோன்னே இந்த ஏஜென்சிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி சுடர்னு ஒரு விஷயம்லாம் நடந்துச்சா? ஆமாம் சார், சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னொன்னே அப்படியே வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆமாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு நீ தான். ஓகே, உன்னோட அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லணுன்னே அப்படியே சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பாவா, எந்த ஊர், என்ன இதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலையும் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க. நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து திருப்பி வந்து உள்ளே வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரை. ஆனால் அந்த பசங்களாம் வந்து என்ன சொன்னாங்க, தமிழ் என்ன தமிழ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மளாம் வந்து பார்க்காததா, உள்ளே போனால் வெளில வந்துடலாங்கிற மாதிரி சொன்னாங்களே, எதுக்கு சொல்லணும்? அப்போனா இந்த பொண்ணை கோத்து விட தான் சொல்லணும். இந்த பொண்ணு கொடுத்த ஆதாரம் டீட்டெயில் எல்லாம் உண்மைனா வேறு ஏதோ சதி நடந்திருக்கு, இன்றைக்கி வரண்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்கள வந்து இது மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், நாங்கள் வந்து சொல்ல சொன்னாங்க அதனால தான் சொன்னோம். அடா பாவீங்களா, இப்படியெல்லாமடா பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டபிளை திருப்பியும் கூப்பிட்றாங்க. வெளில வாமா அப்படின்னு சொன்னேன். வெளில வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர், உன் மேலே அவங்க பழி தான் போட்டிருக்காங்க யார் பேச்சே கேட்டுட்டு. அது என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நீ உண்மையான பேர் சொல்லி சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்னம்மா, அங்கே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, அது வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு சார். சர்டிஃபிகேட் காணும்னு சொல்லி அப்ளை பண்ணி எழுதி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு சாப்பிடக்கூட 10 ரூபா கூட இல்லாமல் இருந்தப்போ வேலை வேணும்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் சார் இது மாதிரி பண்ணிட்டேன். சரிம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னை வெளியில் வந்து விட்டுறேன், அந்த இதில் மட்டும் ரிஜிஸ்டரில் மட்டும் கையெழுத்து போட்டுட்டு போமா அப்படின்னு சொன்னேன். கையெழுத்து போட்டுட்டு போகிறாங்க. சுடர் வந்து வீட்டில் வந்து இல்லை. ஒட்டுமொத்த குடும்பம் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. குறிப்பாக வந்து குழந்தைங்கள்லாம் வெளியில் வந்து சத்தம் போடுறாங்க குழந்தைங்கள. அதுவும் குறிப்பாக அஞ்சலியை, நாங்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இனிமேல் சுடருக்கும் இந்த வீட்டுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்ப நீ மாட்டுக்கும் போகிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? சுடர் வந்து ரொம்ப பாவம்ப்பா, அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு சார். எதுவாக இருந்தாலும் நாலுத்தையும் விசாரித்து தானே சார் பண்ணுவீங்க. இப்போ என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? குழந்தைங்க மேலே இந்துமதி அம்மா எவ்வளோ அன்பு பாசம் காட்டுவாங்களோ அந்த அளவுக்கு தான் சார் இவங்களும் காட்டியிருந்தாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. நம்ம மனோகரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, டிரைவர் வேலைன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. குழந்தைங்கிட்ட அவள் காட்டின அன்பு உண்மையானது, சத்தியமானது, இது எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி ராமையா வந்து பேச